கர்டைன் இல்ல சங்கீதா, இது பிளைண்ட்ஸ். பிளைண்ட்ஸா? வராது. வெளிச்சமே இல்ல, ஃபுல் க்ளோஸ். இது மாதிரி வந்து வெளியில பாக்குற மாதிரி கேப் இருக்கா? ஆபீஸ் ரூம் எப்ப ஆபீஸா மாறும்? சைக்கிள் ஓட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜெஸ்விதா. சைக்கிள் கார் ஓட்டுறதுக்கு தான் ஆபீஸ் ரூம் நல்லா பெருசா. இது வச்சா வரைக்கும் நல்லா அழகா இருக்கு. இன்னும் நிறைய செட்டப்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸா காட்டுறேன். வந்து இதே கொஞ்சம் ஹைட்டா இருக்குன்னா இந்த குஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இன்னொரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜன்னலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கர்டைன் போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வீடு கிரகப்பிரவேசம் ஒரு 4-5-6 மாசம் ஆக போகுது. 6 மாசம் ஆயிடுச்சா? நம்ம 2வது மாசம் போட்டோம், இப்ப 7வது மாசமா ஆயிடுச்சு. அப்ப 6 மாசம் ஆகுது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கர்டைன்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி அதை எடுத்துன்னு வந்து போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. சோ கர்டைன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடு எப்படி இருக்கு, கர்டைன்ஸ் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ அந்த ப்ராசஸ் தான் நடக்குது. நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணோம், சோ எவ்வளவு ஹைட், என்ன டீடைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடியோல பாக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாமா? ஓகே. அழகா இருக்கு. அதுலதான் கர்டைன் தொங்கும். ஆமா, இப்ப வந்து நம்ம முன்னாடியே நம்ம கர்டைன்ஸ் போட போறோம்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க, எந்தெந்த ஜன்னலுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்டைன்ஸ் கோப்பாங்க இல்லையா, ரோல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியல, ஓபன் பண்ணா ஓபன் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாமே. நாங்க வந்து ஒரே ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அந்த கம்பி உள்ள அப்படியே சொருகி வச்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே இது அது மாதிரிதான் பழைய வீட்டுல எல்லாம் மாட்டிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கு இல்ல, நல்லா மூவ் ஆகுது. இந்த கொக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்ல இதுலயும் போட்டுறாங்களா, அதே மாதிரியே கிளாத்லயுமே மாட்டுறாங்க. கிளாத்ல வந்து கொக்கி மாதிரி இருக்கு. ஆமா, கர்டைன்ல வர கிளாத் எடுத்து அதுல மாட்டிக்க வேண்டியது. ஆமா. சோ நம்ம சூஸ் பண்ணிருக்க கலர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், கிரே கலர். கிரே கலர் நம்ம சோஃபா கலர் மேட்ச் ஆகும்ல இது. ஆமா. ஓகே. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குல்ல, இது நல்ல டார்க்கா இருக்கு சங்கீதா, வெளிச்சம்லாம் வரவே வராது. ஆமா. சோ இதான் நம்ம சூஸ் பண்ணிருக்க கலர் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம போட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கர்டைன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. சோ போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். கிச்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. எனக்கு வந்து திடீர்னு உள்ள வரும்போது இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கர்டைன் போடாம வெளிச்சமா இருந்தது, நல்லா வெளிச்சம். அது பகல்ல வந்து வெளியில இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா எல்லா ஜன்னல் வழியும் நல்ல வெளிச்சம் வரும். சோ இப்ப எல்லாமே அடுத்துட்டு வீட்டுல டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிச்சன் போய்க்கலாம். கிச்சன்ல இருந்து பாக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் வந்து பாக்கலாம். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஜன்னல் எல்லாம் திறந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வெளிச்சம் நல்லா பளிச்சுன்னு, லைட்டே இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நல்லா பகல் மாதிரி இருக்கும். இது போட்டாலும் நல்லாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்கும் போது டிஃபரெண்டா இருந்த மாதிரி இருந்ததா. அதுக்கப்புறமா வந்து கர்டைன்ஸ் எல்லாம் போட்ட பிறகு வந்து நல்லா இருக்கு. கர்டைன் இல்ல சங்கீதா, இது பிளைண்ட்ஸ். பிளைண்ட்ஸா? ஆமா, கர்டைன்னா வெர்டிகலா தொங்குதுல்ல, அதுதான் கர்டைன். இது வந்து பிளைண்ட்ஸ். இது வந்து எண்ணெய் கசல் படுது இல்ல தண்ணி எல்லாம் படுதுன்னா அழகா துடைக்கலாம். பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் தான், பிவிசி பிளைண்ட்ஸ். ஆமா. சோ இதுல வந்து வெளியில பாக்குற மாதிரி கேப் இருக்கா? ஆமா. நமக்கு வேணாம்னா அழகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கேப்பே இருக்காது. ஆமா, வெளிச்சமே வராது. வெளிச்சமே இல்லாத ஃபுல் க்ளோஸ் இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பக்கம் அப்படியே நெட்டட் மாதிரி இருக்கு இதுல. நெட்டட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது வெளிச்சத்துக்காக தான் டிரான்ஸ்பரண்ட். இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, ஃபுல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா க்ளோஸ் ஆனா இப்படி இருக்கும். செமியா இது மாதிரி நம்ம கொஞ்சம் வெளிச்சம் வேணும்னா அது மாதிரி வச்சுக்கலாம். இது நல்லா இல்ல, ஜீப்ரா பிளைண்ட்ஸ். என்னது? அதான் ஜீப்ரா டைப்ல இருக்கிற பிளைண்ட்ஸ். இதுதான் நம்மளோட கிச்சன்ல போட்டிருக்க கர்டைன். இதுங்க துணிலாம் போட்டா சேஃப்டி இருக்காது. ஏன்னா அடுப்பு எரியும், காத்து வந்து பாத்தீங்கன்னா வரும். இது மாதிரி போட்டா நல்லா இருக்கும். நமக்கு மெயின்டெனன்ஸ். துணி போட்டா என்னன்னா நம்ம ஆயில் கசர் எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் போய் ஒட்டிக்கும். நல்லா ஒட்டிக்கிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதெல்லாம் கொஞ்சம் கிளீனிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது மாதிரி போட்டிருக்கா. இது எப்படி சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹால்ல வந்து நல்லா இந்த ஹைட்டான ஜன்னலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டான 4 ஜன்னல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல. ஆக்சுவலி இதுக்கு தரை வரைக்கும் போடலாம் தான் பிளான். ஆமா. அதுக்கப்புறம் பேபி இதோட நிப்பாட்டிட்டாரு. ஏன் பேபி? தரை வரைக்கும் போடலாம். இந்த ஒரு ஜன்னலுக்கு மட்டும் தான் தரை வரைக்கும் போட முடியும். மத்ததுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த படிக்கட்டு இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ், அடி வரைக்கும் போட முடியல. போட்டாலுமே அங்க போட்டாலும் அந்த மாதிரி வரல, பார்க்க நல்லா இல்ல. அதனால எல்லாமே ஜன்னலுக்கு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா இருக்கு. ஓபன் பண்ணட்டுமா? இப்போ வந்து ரெண்டு பீஸ் இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணி விட்டா இது மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலி நம்ம ஜன்னலை ஃபுல்லாவே சாத்தணும்னா அவ்வளவுதான், அப்படியே ஒட்டிட்டு அழகா அயன் பண்ணி எடுத்து போட்டுருக்காங்கல்ல. ஆமா, கர்டைன்ஸ் நல்லா மொத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு கர்டைன்ஸ். கலர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலருக்கு மேட்ச் ஆற மாதிரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கலர் நிறைய கலர் வரக்கூடாது. ஆமா ஆமா. இப்போ நம்ம ஹால்ல பார்த்தனா அங்க வந்து இந்த கிரே கலர் யூஸ் பண்ணிருக்கோம். கிரே கலர், வுடன் கலர் இங்க யூஸ் பண்ணிருக்கோமா, மறுபடியும் கர்டைன்ஸ். அது மாதிரி கதவு, இந்த கதவு, அதுக்கு அப்புறம் இந்த பார்ட்டிஷன், அது எல்லாமே வுடன் கலர். சோ அவ்வளவுதான். கிச்சன்லயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வுடன் கலர் இருக்குல்ல அங்கங்க, அதுக்கு மேட்ச் ஆற மாதிரி வுடன் மேட்ச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கலர் வராம இருக்கிற கலரையே மேட்ச் பண்ணி நம்ம கர்டைன் போட்டோம். சோ இதான் இப்போ வீடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மாதிரி தெரியுது. அந்த முக்கோண ஜன்னலுக்கு மட்டும் எதுவும் போடல, அதுக்கு வேற ஏதாவது வந்து ஃபியூச்சர்ல தான் ஐடியா பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமைஸ் பண்ணாதான் இதுக்கு கிடைக்கும். நாங்க கேட்டோம், ஆனா இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே விட்டு வச்சிருக்கோம். இதுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல கண்டிப்பா கர்டைன் போடுறோம் சங்கீதா. ட்ரையாங்கிளுக்கு இங்க வந்து அந்த இதெல்லாம் பின்றாங்க தெரியுமா, மூங்கிலா. ஆமா, அவங்க கிட்ட சொல்லி இப்படி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஐடியா பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு கர்டைன் ஜன்னலுக்கு என்ன போடலாம் சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனா இது போடாம இருந்தாலே நல்லாதான் இருக்கு, நல்லா வெளிச்சமா இருக்கு. இருட்டா இருக்குல்ல, இங்க வெளிச்சமா இருந்தா போட்டு விட்டுடலாம். சரி, ரூம் போய் பாக்கமா, பாக்கலாம். ஏறி வரும்போது ஜஸ்விதா முன்னுக்கு வர்றாரு வேகமா. நானும் தான் வருவேன். இங்க இந்த ஜன்னலுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. எல்லா ஜன்னலுமே வந்து பாத்தீங்கன்னா கர்டைன்ஸ் போட்டுருக்கோம். சோ ரூம்ல போய் பாக்கலாம். நல்லா இருக்கு அழகா. எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்டைன்ஸ் போட்டது நல்லா பெரிய ஜன்னல, பெரிய ஜன்னல். ஆமா, அழகா இருக்கு. இது வந்து தர வரைக்கும் போட்டுக்கோங்க. ஆமா, இது ஃபுல்லா தர வரைக்கும் போட்டுருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா தர வரைக்கும் போட்டாச்சு. பெரிய கர்டைன். எனக்கு இது கர்டைன்ஸ் போடாத ஒரு மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா நம்ம ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த திங்ஸும் நிறைய வாங்கி வைக்கல இன்னுமே. ஆமா, ரூம்ல எல்லாம் பெட்ரூம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர் மாதிரி, அதாவது அந்த லைட் ஒண்ணு வைப்பாங்க, வார்ம் லைட் ஒண்ணு வைப்பாங்க, ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி எதுவுமே வைக்கவே இல்ல. சும்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், அப்புறம் பொறுமையா ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா குஷனுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் குஷன்லாம் வரும். சோ இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா அப்டேட் பண்ணணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் பண்ணிட்டு ஹோம் டூர் போடலான்னு இருந்தேன். சோ பொறுமையா போடலாம். ஹோம் டூர்லாம் போறதுக்கு இன்னும் நிறைய செலவு பண்ணணும், அப்பதான் பொறுமையா தான் போடணும். சோ இங்க வந்து இதே கொஞ்சம் ஹைட்டா இருக்குன்னா இங்க குஷன் வந்துடும். ஆமா, அதனால ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க குஷன் வந்துடும். பெட் மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பே விண்டோ அவ்வளவுதான். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீட்ல கர்டைன் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கர்டைன்ஸ் வந்து எல்லா ரூமுமே அந்த ரூமுக்கு போட்டாச்சுல, எல்லா ரூமுக்கும் போட்டாச்சு. அங்கேயும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ பார்க்க நல்லா இருக்குல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பிளைனா இருந்தது ஃபுல்லாவே. இப்போ கர்டைன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரூம்லயும் போட்டிருக்கோம். சரிடா, ஆபீஸ் ரூம் எப்ப ஆபீஸா மாறும் ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஆபீஸ் ரூம். இன்னும் நம்ம ஆபீஸ் ரூம் தான் இன்னும் எதுவுமே கை வைக்காம இருக்கோம். ஒன்லி கர்டைன் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆபீஸ் ரூம்ல ஜஸ்விதா கார் ஓட்டுறதுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஆமா, பயங்கர செட்டப் பண்ணோம். என்னமா சைக்கிள் ஓட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா. சைக்கிள் கார் ஓட்டுறதுக்கு தான் ஆபீஸ் ரூம் நல்லா பெருசா. பாப்பா பர்த்டேக்கெல்லாம் கேக் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னா கூட இந்த ரூம்ல அழகா ஒரு பக்கம் டெக்கரேஷன் போட்டு அழகா உட்கார்ந்து இங்கே பண்ணலாம். நல்லா இருக்கும் பார்க்க, சூப்பரா இருக்கும். ஆமா, சீக்கிரமா ஆபீஸ் ரூம் வந்து ரெடி பண்ணுவோம். ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட இன்னும் ஒரு விஷயம் காட்டாம இருக்கு, அது வந்து காட்டுறவங்க. இன்னொரு அப்டேட். ஆமா, பால்கனி தானே? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்கனில ஒரு அப்டேட். பால்கனில வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வச்சிருக்கோம். ப்ளம் ட்ரீ தானே பேபி? பாம் ட்ரீ வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீழ இருந்து பார்த்தா நல்லா இருக்கு பால்கனி. ஆமா, லாஸ்ட் டைமே காட்டி இருந்தோம் நினைக்கிறேன். ஆனா கிட்ட காட்டல. ரெண்டு செடி வாங்கி வச்சிருக்கோம். ஈச்ச மரம் மாதிரி இருக்குல்ல, ஈச்ச மரம் மாதிரி.
இது வச்சா அவருக்கு நல்லா அழகா இருக்கு. இன்னும் நிறைய செட்டப் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஹோம் டூர்ல காட்டுறோம். ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட அப்டேட். இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. பாதி பண்ணிருக்கோம், இன்னும் பாதி வந்து பண்ணல. அதெல்லாம் வந்து அப்புறம் காட்டுறேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்.